எத்தியோப்பியாவில் 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு எரிமலை வெடித்துச் சிதறியது உலக அளவில் புவியியல் ஆய்வாளர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. இதற்கான காரணம் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு ஹைலி குப்பி என்ற எரிமலை கடந்த ஞாயிறன்று வெடித்துச் சிதறியது. தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து 500 மைல் தொலைவில் அஃபார் பகுதியில் உள்ள இந்த எரிமலை 50க்கும் மேற்பட்ட எரிமலைகளை கொண்ட புகழ்பெற்ற எத்தியோப்பியா பிளவு பள்ளத்தாக்கில் உள்ளது. டெக்டானிக் தகடுகள் நகர்வால் ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய கண்டங்கள் பிரிந்து அதனால் உருவான இந்த எத்தியோப்பியா பிளவு பள்ளத்தாக்கு உலக புகழ்பெற்ற புவியியல் தளங்களில் ஒன்றாகும். இதுபற்றி கருத்து வெளியிட்ட ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்டின் குளோபல் வோல்கானிசம் புரோகிராம் என்னும் உலக புகழ்பெற்ற எரிமலை ஆராய்ச்சி நிறுவனம் பனியுகத்தின் இறுதியில் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய ஹோலோசின் எராவில் ஹைலி குப்பி வெடிக்கவில்லை என்கிறது. ஆனால் பல எரிமலைகள் செயலற்று உள்ள எத்தியோப்பியாவில் திடீரென்ற இந்த ஹைலி குப்பி எரிமலை வெடித்தது புவியியல் ஆய்வாளர்கள் கவனத்தை பெற்றுள்ளது. போன்ற நிகழ்வுகள் கடந்த ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதாவது இந்த நிகழ்வானது திடீரென்று ஏற்படக்கூடியது. அதாவது உலக அளவில் ஆக்டிவ் வல்கனோ பாசிவ் வல்கனோ என்று சொல்வார்கள். ஆக்டிவ் வல்கனோ என்பது பசிபிக் கடல்களில், அதாவது ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லக்கூடிய எப்பொழுதும் அந்த எரிமலைகள் வெடித்து கொண்டே இருக்கும். பாசிவ் வல்கனோ அப்படிங்கிற சொல்லக்கூடியது எப்போவாவது திடீரென்று ஏற்படக்கூடியது. இது ஒரு ஆக்டிவ் வல்கனோவா இருந்தாலும் கூட திடீரென்று வெடித்துள்ளது. இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பல ஆயிரம் ஆண்டுகள் செயலற்று இருந்த இந்த எரிமலை வெடிக்க காரணம் அதற்கருகில் புகையும் மலைகள் என்ற பொருள் கொண்ட ஏர்டே ஆலே எரிமலை தொடரில் உள்ள வேறொரு எரிமலையாக இருக்கலாம் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். புகழ்பெற்ற பிரிஸ்டல் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜூலியட் பிக்ஸ் அளித்த பேட்டி ஒன்றில் செயற்கைக்கோள் புகைப்படங்களை ஆய்வு செய்ததில் ஹைலி குப்பி எரிமலை கடந்த சில ஆயிரம் ஆண்டுகளில் வெடித்ததற்கான அறிவியல் சான்றுகள் இல்லை என்று கூறியுள்ளார். ஆனால் கடந்த ஜூலை மாதத்தில் ஏர்டே ஆலே எரிமலை தொடரில் வெடித்த வேறொரு எரிமலை தூங்கிக் கொண்டிருந்த இந்த ஹைலி குப்பி எரிமலையை வெடிக்கச் செய்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார். ஏர்டே ஆலே தொடரில் அருகில் இருந்த எரிமலை வெடித்தபோது உருவான மேக்மா எனும் கற்குழம்பு பூமிக்கடியில் நீண்ட தூரம் பயணித்து ஹைலி குப்பி எரிமலைக்கு அடியிலும் அதை தாண்டியும் தெற்கு திசையில் பயணித்ததாகவும் அது தூக்கத்தில் இருந்த ஹைலி குப்பியை வெடிக்கச் செய்திருக்கலாம் என்றும் கூறுகிறார் அவர். நல்வாய்ப்பாக இந்த எரிமலை வெடிப்பால் எத்தியோப்பியாவில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இருந்தபோதும் எரிமலை சாம்பல் அருகில் உள்ள பல நூறு கிராமங்களையும் சில நகரங்களையும் பாதித்துள்ளது. இதற்கிடையில் ஹைலி குப்பி எரிமலையில் இருந்து கிளம்பிய புகை 14 கிலோமீட்டர் உயரத்துக்கு வானில் பரவி ஏமன், ஓமன் போன்ற நாடுகளை கடந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்திய வான்பகுதியில் கூட சில நாட்கள் தென்பட்டது. அந்த எரிமலை புகையால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் சில விமானங்கள் கூட ரத்தாகும் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் மேல் அடுக்கில் எந்த பாதிப்பும், அதாவது தரைப்பகுதியில் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஒருவேளை இதில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மிக நுண்ணிய துகள்கள் ஒரு இருண்ட மேகங்களாக கூட உருவாகலாம். இதனால் கால சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்படலாம். ஓசோன் மண்டலத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். இது உடனடியாக நிகழக்கூடியது அல்ல. எரிமலை புகையால் விமானங்கள் ரத்து செய்யப்படுவது புதிதல்ல. 2010 ஐஸ்லாந்து நாட்டில் எரிமலை வெடித்ததில் 2 மாதங்கள் விமான சேவை பாதிக்கப்பட்டது. ஸ்காண்டினேவியா நாடுகள், இங்கிலாந்து உட்பட இன்னும் பல ஐரோப்பிய நாடுகளை சூழ்ந்த எரிமலை புகை அப்போது 95,000 விமானங்கள் ரத்தாக காரணமாக இருந்தது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஆராய்ச்சிக்கான மையத்தின் ஆய்வின்படி இங்கிலாந்தில் மட்டும் விமான சேவை ரத்து காரணமாக 1.45 பில்லியன் பவுண்ட் இழப்பீடு ஏற்பட்டது. ஸ்பெயின், இத்தாலி, ஆஸ்திரியா, ஜெர்மனி போன்ற நாடுகளும் அப்போது விமான சேவையை ரத்து செய்தன. நாளொன்றுக்கு 12 லட்சம் பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகி 2ஆம் உலகப் போருக்கு பின்பு ஏற்பட்ட மிகப்பெரிய விமான சேவை பாதிப்பு என்று இன்றளவும் கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.